வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 3 மாத பலன்கள். 2025ல் இறுதிக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களுக்கும் இந்த 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது, மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகலாம். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாதங்களில் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் அடைகிறார், அதிசாரம் பெற்று உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச நிலை அடைகிறார், 11ஆம் இடத்துல சூரியன் நீச்ச நிலை அடைகிறார். இந்த மாதிரியாக ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்கு, இன்னும் 2 கிரகங்கள் நீச்ச நிலையில் இருக்கு. அடுத்து ஒரு கிரகங்கள் வக்ரகமாக இருக்கு. சனி பகவான் 11ஆவது மாதம், அதாவது நவம்பர் மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் தன்மைகள் பலவிதமான கட்டங்கள்ல மாறுகுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பா பார்க்கலாம். இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு நெருப்பு ராசி. நெருப்பு ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க பக்கத்தில் யாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக நெருங்கிட முடியாது. எப்போதுமே ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பாங்க. யாரிடத்துலையும் ரொம்ப பெரிய அளவுக்கு வளவலா குளவலான்னு இல்லாமல் என்ன பேசணும் ஏது பேசணும் அதை அப்படி நிர்ணயித்து பேசக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். ரொம்ப பெரிய அளவுக்கு பேச்சு அப்படின்றது இவர்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. எல்லாமே செயலில் தான் காமிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. தனுசு அப்படின்னு சொன்னாலே வில்லம்பு பார்த்தீங்கன்னா 2 பொருட்களை, ஒன்று வில்லு இன்னொன்று அம்பு, எந்த இடத்துல எதை விடணும் அப்படின்ற மாதிரியாக குறிபார்த்து சில செயல்களை செய்பவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். அந்த வச்ச குறி தப்பாது அப்படின்ற அளவிற்கு இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய செயல்பாடுகளும் ஒரே இலக்கை நோக்கி தான் இருக்கும். நிறைய பேர் செயல்படுறாங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா தொழில் செஞ்சிட்டு இருக்கும்போதே வேறு இடத்துல கவனம் சிதறி அந்த தொழிலையும் பாதி இடத்துல விட்டு அடுத்து அந்த செயல்லையும் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோப் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்களும் செயல்களும் ஒரே இலக்கை நோக்கி செயல்படும் போது கண்டிப்பாக அதில் வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனே உச்சநிலை அடைகிறார். எந்த இடத்துல உச்சநிலை அடைகிறார் அதுதான் இங்கே ஒரு கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தானம். 8ஆம் இடத்துல உச்சநிலை அடைகிறார். 8ஆம் இடம்ன்றது கொஞ்சம் வம்பு வழக்குகள், தேவையில்லாத ஒரு அவமானங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கடன், வியாதி தொந்தரவுகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இது ஒரு தற்காலிக சூழ்நிலை தான் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க போய் தானா மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இந்த 3 மாதத்துல ஒரு 50 நாட்கள் பார்த்தீங்கன்னா அது தானாகவே நீங்க ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுல இருந்துலாம் நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயம் அந்த குரு பகவானினுடைய பார்வை அப்படின்றது கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை செய்யும். எல்லா ராசி என்பர்களுக்குமே அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கும் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால மற்றவர்களின் தலையீடு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். யாராவது ஒருத்தர் உள்ள ஒரு குட்டையை குழப்பறதுக்கு உண்டான ஒரு அமைப்புலாம் இருக்கும். ஏன்னா நீங்க எல்லார்கிட்டையுமே ரொம்ப லிமிட்டோட பழகுவீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அந்த மாதிரி பழக மாட்டாங்க. ஒரு அன்லிமிட்டடா உங்களுடைய சொந்த பர்சனல் விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால யாராவது உங்களை மீறி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்துறது நல்லது. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. அந்த தொழில் ஸ்தாபனத்தில் 3வது நபர் தலையீட்டை எப்போதுமே வச்சுக்காதீங்க. அதுவும் இந்த வரக்கூடிய 3 மாதங்களுக்கு வைத்து கொள்ளாதீர்கள். வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அர்த்தாஷ்டம சனி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 3 மாதம் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இருக்கும். அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய தசாபுத்திகள்
இப்போ மோசமான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து வெளிவந்தாச்சு. 7.5 சனி அப்படின்ற ஒரு பெரிய கண்டத்தையே தாண்டி வந்திருக்கிறீங்க தனுசு ராசி என்பர்கள். அதனால இதிலிருந்தெல்லாம் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த 3 மாதங்கள் இருக்கும். ரொம்ப ப்ரிகாஷனாக சில விஷயங்களில் பிளான் இல்லாமல் வச்சுக்கோங்க. பிளான் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகாமல் ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால் போகிற போக்கில் சில விஷயங்களை செய்யுங்க. அதே சமயம் நிறைய பிரயத்தனம் பண்ணி ஒரு பிரயாசைன்றது அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழிலுக்காகவும் சரி, உங்களுடைய வேலைக்காகவும் சரி, பிரயத்தனம்ன்றது அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரயத்தனங்களை அதிகரிக்க வச்சு உங்களுடைய உடல் சுகவீனங்களை குறைக்க வச்சு. அதனால பெரிய அளவுக்கு முயற்சிகள்லாம் போட வேண்டாம். ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா 9 to 5 இருக்கா, கரெக்டாக 9 o'clock போங்க, 5 o'clock எக்ஸிட் ஆகிடுங்க. அந்த அளவுக்கு தான் போகணும். நான் 8 மணிக்கே போய் நாள் பெண்டிங்கெல்லாம் முடிக்க போகிறேன், 5 மணி 7 மணி வரைக்கும் இருந்து மற்றவர்களினுடைய பெண்டிங்கையும் சேர்த்து முடிக்க போகிறேன், இந்த கதையே ஆகாது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்புகள், உடல் பலவீனங்களை தான் கொடுப்பாரே ஒழிய ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார். நமக்கு வேலையில் என்ன முன்னேற்றங்கள் இருக்கோ அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் தனுசு ராசி என்பர்கள். ஆனால் உங்களுடைய பலவீனங்களை அறிந்து மற்றவர்கள் செயல்படும் போது அது ஒரு இந்த விஷயத்தை, அதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு அந்த விரயஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் கடந்து வர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தைகள்னால அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஏதோ ஒரு விஷயத்தில், அது திருமணமாக இருக்கட்டும், அவங்களுடைய படிப்பு செலவாக இருக்கட்டும், அவங்களுக்காக சில முதலீடுகளை செய்வதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த குழந்தைகளுக்காக நிறைய செலவுகளை செய்கிறதுல இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த 3 மாதம் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதியே 10ஆம் இடத்துல நீச்சமாகி வர்றாரு. 11ஆம் இடத்துல நவம்பர் மாதம் ஆட்சி பெற்று வர்றாரு. அதனால உங்களுக்கு கடன்கள் மூலமாக ஒரு லாபங்கள், அடுத்து கடன்கள் மூலமாக தொழில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம், இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 3 மாதங்கள் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலை போகக்கூடிய அபாயங்கள் ரொம்ப கம்மியாயிடும். அப்படியே நீங்கள் பெரிய அளவுக்கு பயந்து இருப்பீங்க, எப்போ நம்மளுக்கு வேலை போகுமே தெரியல அப்படின்ற மாதிரியாக ஒரு பயந்த சூழ்நிலையிலேயே இருப்பீங்க. இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே அந்த வேலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால மறைமுக வருமானங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு. வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா போன்ற கண்ட்ரீஸ்லலாம் இருக்கிறவங்களுக்கு அந்த லாட்ரி போன்ற யோகங்கள்லாம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள், தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.